தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான நபரை நம்பியதால் மன அமைதி என்பதே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குலைந்து போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை நீங்கள் மனதார நம்பியிருக்கலாம். அவர்கள் உங்களுடைய நெருக்கமானவர்களாக இருக்கலாம், உங்களுடைய நலனை விரும்புபவர்களாகவும் இருக்கலாம் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மறைத்து வைத்த சில ரகசியங்களையும் விஷயங்களையும் அவர்களிடம் அப்படியே நீங்கள் கொட்டிவிட்டீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அனைத்தையும் கூறியதால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பின்னர் போக போக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த விஷயத்தை உங்களால மறக்கவே முடியாது. உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய எதிர்கால கனவுகள் என அனைத்தையும் அவங்களிடம் நீங்கள் வெளிப்படையாகவே கூறினீர்கள். ஆனால் நீங்கள் முதலில் கூறும் பொழுது நன்றாகத்தான் இருந்தது. பின்னர் ஏன் இவர்களிடம் நாம் இதையெல்லாம் கூறுகிறோம், இவர்கள் நமக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அந்த ஒரு நபர்கள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே மனதிற்குள் அவ்வளவு கஷ்டங்கள் என்பது நிச்சயமாகவே ஏற்படும். எல்லாருக்கும் நீங்க நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நல்லது செய்யணும்னு நினைத்ததை விட நீங்க அதை செய்ய போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல இழப்புகள் மட்டும்தான் ஏற்பட்டு இருக்கும். உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், நமக்கு தெரிந்தவன் நமக்கு பிடித்தவனாக இருந்தால் அவனை எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவங்களுக்கு உதவ வேண்டும், ஒருவர் மனம் வருந்துகிறார் என்றால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாக இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் பல நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கை சரி செய்ய முயன்ற நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கவனிக்காமல் விட்டு போனதாலேயே உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு சிக்கல்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டேத்தான் இருக்கிறது. மற்றவங்க தேவைக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் மன அமைதிகளை கூட நீங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கான நன்றி சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காமல் போனதை நினைத்தால்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில கஷ்டங்களை அது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் செய்த உதவிகளை மறந்தவர்கள் இருந்திருக்கலாம். உங்களுடைய தியாகங்களை கூட யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு தருணங்கள் கூட உங்களுடைய மனதை கூட காயப்படுத்தியிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதே மனதிற்குள்ள அவ்வளவு வழிகள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய மனது நல்ல மனது. ஆனால் அந்த நல்ல மனதை யாரிடம் போய் திறப்பது என்று தெரியாமல் நீங்கள் உங்களிடம் நன்றாக பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அனைவரிடமும் உங்களுடைய மனதையும் ரகசியங்களையும் வெளியில் சொன்னதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னை வரைக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளும் சதி திட்டங்களும் உடைய வாழ்க்கையவை சீர்குலைய வைத்துவிட்டது. வியாபார காரகன் புதன் பகவானும் தொழில்காரகன் சனி பகவானும் உடைய ராசிக்கு சாதகமற்ற தசா புத்திகளை நடத்தும் பொழுது தொழிலில் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டங்களை உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி மேன்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட இன்னும் மரவழித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாகவே உழைத்தாலும் உங்களுடைய உழைப்பை சுரண்ட ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய உண்மை. தொழிலில் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றே உங்களுடைய எதிரிகள் விலையை குறைத்து வியாபாரங்கள் செய்வது, உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை எப்படி துரத்துவது, உங்களை எப்படி கீழ்மட்டத்துக்கு கொண்டு வருவது என்றெல்லாம் தேவையில்லாத சில ஐடியாக்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பார்கள். எனவே அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார், அவர்கள் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள் என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து கொண்டு அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கினால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயரை தட்டி பறித்து உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வத்தி வைத்த ஒரு நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இந்த தொழில் போட்டியும் மறைமுக சதிகளும் உங்களை நிம்மதியாகவே வேலை செய்ய விடாமல் அக்னி பரீட்சைக்கு
உங்களை இன்னும் தயார்படுத்தி கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கலை உங்களால மறக்கவே முடியாது. பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரும் ஒரு மன உளைச்சல்களும் சிக்கல்களும் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பணமும் சொத்தும் இன்று வரும் நாளை போகும். உடன் பிறந்த பாசம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் உங்களோடு பிறந்த வளர்ந்தவர்களோ சொத்துக்காக உங்களை ஒரு எதிரியை போல பார்த்து நிலத்தை விட மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சிகளை தேடி கொடுத்தது. எனக்கு என் உடன் பிறந்தவன் முக்கியம் கிடையாது, எனக்கு என்னுடைய சொத்தும் எனக்கு பணமும் மட்டும்தான் முக்கியம் என்று உங்களை எடுத்தெறிந்த நபர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தான் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் நல்ல விதமான சில விஷயங்களாகவே மாற்றி கொடுத்துவிடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு குரு வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும். இது உங்களுடைய அதிபதிக்கு நீங்க குரு வழிபாடை செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களை நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஒரு 7 வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி கொடுத்துவிடும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானின் முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாழக்கிழமை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகவே நிச்சயமாக இருக்கும். வியாழக்கிழமை வழிபாடு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வியாழக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து கொண்டு சுத்தபத்தமாக இருந்து மஞ்சள் நிறை ஆடையை உடுத்தி கொண்டால் மிகவும் நல்லது. இது ஆண்கள் பெண்கள் என இரு பாலினர் யாராக வேண்டுமானாலும் செய்யலாம். மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்ட கடலை மாலையை நீங்கள் சாற்றி வழிபடலாம். நெய் தீபத்தை ஏற்றியும் நீங்கள் வழிபட்டு வரலாம். இதை மட்டும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்து வரலாம். இதை எந்த 3 தெய்வத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் சாய்பாபா, ராகவேந்திரர், அவர்களும் இல்லை என்றால் தட்சிணாமூர்த்தி. இதை கோவிலுக்கு போய் செய்தாலும் சரி. நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு போய் செய்யுங்கள். நேரம் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடிய நபர்கள் பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அந்த கொண்ட கடலையை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து விடுங்கள். அது குழந்தை உருவத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி அந்த தெய்வமை சாப்பிட்டது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது தானாகவே ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமைகளும் 7.5 சனியின் எஞ்சிய வடுக்களும் உங்களை விட்டு ஓடி நல்லது என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். குருவின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி தன தானியங்களை அள்ளி கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கப் போகிறது. இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை, திருமணத்தடை, கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் கதவு திறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது விவசாய பணிகளில் பொறுமையாக நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். பொறுமை காத்தால் மட்டும்தான் மனிதனின் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இதுதான் இருக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னல்கள் எல்லாம் குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். வித்தியாசமான ஆடைகள் மீது ஆர்வங்கள் கூட உண்டாக்கலாம்.
கலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் திருமணம் அல்லது சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது ஒன்று எடுத்தால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இருக்கும். வியாழக்கிழமை வழிபாடு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. வியாழக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து கொண்டு சுத்தபத்தமாக இருந்து மஞ்சள் நிறை ஆடையை உடுத்தி கொண்டால் மிகவும் நல்லது. இது ஆண்கள் பெண்கள் என இரு பாலினர் யாராக வேண்டுமானாலும் செய்யலாம். மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்ட கடலை மாலையை நீங்கள் சாற்றி வழிபடலாம். நெய் தீபத்தை ஏற்றியும் நீங்கள் வழிபட்டு வரலாம். இதை மட்டும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்து வரலாம். இதை எந்த 3 தெய்வத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் சாய்பாபா, ராகவேந்திரர், அவர்களும் இல்லை என்றால் தட்சிணாமூர்த்தி. இதை கோவிலுக்கு போய் சென்றாலும் செய்தாலும் சரி. நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு போய் செய்யுங்கள். நேரம் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடிய நபர்கள் பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அந்த கொண்ட கடலையை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து விடுங்கள். அது குழந்தை உருவத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி அந்த தெய்வமை சாப்பிட்டது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது தானாகவே ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமைகளும் 7.5 சனியின் எஞ்சிய வடுக்களும் உங்களை விட்டு ஓடி நல்லது என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். குருவின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி தன தானியங்களை அள்ளி கொடுத்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கப் போகிறது. இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை, திருமணத்தடை, கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் கதவு திறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது விவசாய பணிகளில் பொறுமையாக நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். பொறுமை காத்தால் மட்டும்தான் மனிதனின் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இதுதான் இருக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னல்கள் எல்லாம் குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். வித்தியாசமான ஆடைகள் மீது ஆர்வங்கள் கூட உண்டாக்கலாம். கலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து